Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜை வந்து நான் டீப் க்ளீன் பண்ண போறேன். நான் இதை எப்படி டீப் க்ளீன் பண்ண போறேன், க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி என்னோட திங்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ண போறேன், அதுக்கு நான் சும்மா கொஞ்சம் சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் என் வரை பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் வந்து எல்ஜியோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஃப்ரீசர் சைடு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ரொம்ப அழுக்கு இருக்காது. ஏன்னா நான் ஃப்ரீசர் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. சைட்ஸில் அந்த மாதிரி அந்த மேலே சைட்லாம் அந்த டஸ்ட்டு வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த டோர் ஓப்பன் பண்ணுற அந்த ஹேண்டில் அங்கெல்லாம். நான் வந்து இந்த வீடியோ வந்து சண்டே, அதாவது வீக்கெண்ட் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ என்னோடய திங்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஓகே, இதுதான் நல்ல பர்ஃபெக்டான டைமுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ டீப் க்ளீனுக்கு இறங்கியிருக்கிறேன். பெரிய அளவில் அழுக்கெல்லாம் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம். க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற நம்மளோட பொருள் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சிடலாம். நான் என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து இந்த ஆன்டி ஸ்லிப் ஷெல்ஃப் லைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னால், நமக்கும் வேலை மிச்சம். க்ளீனிங் வந்து ஈச் டைம் பண்ணும்போது இந்த கிளாஸ் ஷெல்ஃபை வந்து நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை. அந்த ரப்பர் ஷீட் மீன்ஸ் அந்த மேட்டை மட்டுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டால் போதும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். அது மாதிரி நம்ம வந்து பொருள்லாம் வைக்கும்போது அந்த கண்ணாடி ஷெல்ஃப் வந்து ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். பாருங்கள், இந்த ரப்பர் ஷீட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்ட்டு. இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான். எனக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி ஹார்ட்லி 1 இயர் ஆச்சு. அப்போலேருந்தே நான் இந்த ஷெல்ஃப் ரன்னருமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது நான் செட் ஆஃப் 6 பீசஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஜஸ்ட் லைக் 150 160 அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து மறந்து போயிடுச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஃபைபர் கிளாத் 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சு. இது வந்து எதுக்குன்னா, நம்ம ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் விழுகாமல் இருக்கிறதுக்காக இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா விம் லிக்யூடு, பேக்கிங் சோடா, ஒயிட் வினீகர் எடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஹோம்மேட் சொல்யூஷன் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஷெல்ஃப் ரன்னர் மீன்ஸ் அந்த லைனரு, இது எல்லாமே நல்லாவே நம்ம விம் லிக்விட் போட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இது நான் வாங்கி 1 இயர் ஆன மாதிரியே இல்லை, பார்த்தீங்களா, அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது அந்த லைனரு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜோட அந்த கிளாஸ் ஷெல்ஃப் இருக்குல்ல, அதையுமே நம்ம வந்து அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மீன்ஸ் இல்லாட்டி ஸ்க்ராச்சஸ் விழுவும், அந்த ஸ்க்ரப்பை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணிடலாம். ஒயிட் வினீகர் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு பேக்கிங் சோடா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுட்டு, அதில் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட், எனி லிக்விட், நான் வந்து இன்றைக்கி விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பேக்கிங் சோடா, டிஷ்வாஷிங் லிக்விடு ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மிக்சரை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை கிளாத் வச்சுட்டு அந்த அதிகமாக இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் தட்டி விட்டுடலாம். அதெல்லாமே நம்ம பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதே கிளாத்தை வச்சு நம்ம நல்லா அந்த பேக்கிங் சோடா வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி பிழிஞ்சிட்டு நம்ம வந்து டைரெக்டாக துடைக்க ஆரம்பிச்சிடலாம். பேக்கிங் சோடா வச்சு க்ளீன் பண்ணுற மெத்தட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் இஃபெக்டிவ் மெத்தட் ஃபார் க்ளீனிங்னே நம்ம சொல்லலாம். எதுக்காக இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் சேஃபுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நேச்சுரல் க்ளீனரு. இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரிட்ஜுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. மீன்வைல் நம்ம ஃபுட்டுக்குமே சேஃபானது தான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா இந்த துணியில்
அந்த பேக்கிங் சோடா, வாட்டர், அந்த விம் லிக்விட் நம்ம போட்டோம்ல, அந்த மிக்ஸ்லாம் நல்லா முக்கி பிழிஞ்சிட்டு அந்த கிளாத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி எடுக்கும்போது ஹெவி ஸ்டெயின்ஸ் எல்லாமே ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். உள்ளேயுமே நான் பண்ணிவிட்டு வெளியிலையுமே இதே மாதிரி நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நம்ம பண்ணும்போதே கொஞ்சம் பளபளன்னு ஆகிடுங்க. நான் இதே மெத்தடை 2 தடவை ஃபாலோ பண்ணுவேன். மீன்ஸ் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு எகெயின் அந்த அழுக்கு துணியை நல்லா ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு தடவை நான் டிப் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லைன்னா ஃபர்ஸ்ட் டைமே நல்லா எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதே மாதிரி நான் இப்போ காட்டுறது என்னோடய ஃப்ரிட்ஜோட பேக் சைடு. இது எங்களுக்கு கம்ப்ளீட்லி க்ளோஸ்டாக தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டெல்லாம் அக்யூமுலேட் ஆகலை. ஸோ நான் இந்த பக்கம் நான் ஸ்லைட்டாக தான் ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா டஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம பேக்கிங் சோடா வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வினீகர் ப்ளஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அந்த லிக்விடை கொஞ்சமாக இந்த மாதிரி துணியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையுமே வச்சு நம்ம ஃப்ரிட்ஜை நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணிடலாம். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜை ஒரு ட்ரை கிளாத்து இல்லாட்டி நான் வச்சுருக்கிற மாதிரி இந்த ஸ்பாஞ்சு ட்ரை ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம அந்த தண்ணி ஈரப்பதத்தை எல்லாமே தொடச்சி எடுத்துடணும். இப்போ நான் வச்சுருக்கிற ஸ்பாஞ்ச் நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இது ஸ்க்ராட்ச் விழுகாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அடிக்கடி நம்ம துவைச்சி எகெயின் அண்ட் எகெயின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு தொடச்சதுக்கப்புறமும் நான் இந்த ஃபைபர் கிளாத் வச்சு ஒன்ஸ் எகெயின் நான் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டேன் ஃப்ரிட்ஜை. அதுக்கப்புறமா நம்மளோட ஒவ்வொரு ஷெல்ஃபையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த ரன்னருமே நான் வச்சுட்டேன். இந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே நான் கிளாத் வச்சு தொடச்சி காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இது எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஃப்ரிட்ஜு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம வினிகர் எதனால் யூஸ் பண்ணுறோம்னா, வினிகரில் இருக்கிற அந்த அசிடிட்டி ரொம்ப க்ரீஸியான அழுக்கு, அது மாதிரி ரொம்ப திக்கான ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஃபீலுமே தரும். போத் வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா நான் டாக்ஸிக் தாங்க. ஸோ நம்ம ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுற இடம், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, அது மாதிரி ஸ்டோரேஜ் பிளேசஸ் எல்லாம் நம்ம வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு தாராளமாக நம்ம க்ளீன் பண்ணலாம். அதாவது க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அழகாக எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஒவ்வொரு பொருளையுமே நான் அழகாக ஸ்டோர் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எக் ஹோல்டருங்க. இது 24 எக்ஸ் வேறு இதில் நம்ம வச்சுக்கலாம். ஆன்லைனில் தான் வாங்கினேன். 199 ருபீஸாக என்னன்னு தெரில. ஆனால் ரொம்ப நல்ல ப்ராடக்ட், குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. அது மாதிரி எக்ஸை அழகாக நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது நான் வாங்கி ஒரு 11 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அதாவது இதில் ட்ரெயின் பிளேட்டு, ரிமூவபிள் ட்ரெயின் பிளேட்டோடு வருது. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடியில் வேணால் டிஷ்யூ பேப்பர் கூட போடலாம். நான் டிஷ்யூ பேப்பர்லாம் போடல, அதுக்கு தான் அந்த ரிமூவபிள் ட்ரெயின் பிளேட் தந்துருக்குறாங்க பார்த்தீங்களா, ஒயிட் கலரில். இது எனக்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. மீன்ஸ் என்னோடய ஃப்ரிட்ஜ் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் இல்லை. அதுக்குள்ளே இந்த 6 பாக்ஸ் செட் ஆஃப் 6 தான் நான் வாங்கினேன். வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. 499 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நான். இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணி அழகாக வச்சுட்டேன். இதோட லிங்க்கெல்லாம் நான் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தக்காளியெல்லாம் வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சிப்லாக் நெட்டட் மாதிரி உள்ளது தான் நான் பேக் தான் வச்சுருக்கிறேன். இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப விலை கம்மி தான். இது நான் இங்கே கேபிஎனில் வாங்கினேன்.
ஃபைனலாக என்னோட எல்லா வெஜிடபிள்ஸையும் இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே சிப்லாக் கவரில் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி டீப் க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேணால் ஒரு ஓப்பன் பவுலில் 2 or 3 ஸ்பூன்ஸ் பேக்கிங் சோடா வச்சு ஃப்ரிட்ஜோட ஏதாச்சும் ஒரு கார்னரில் வச்சிடலாம். ஒரு 1 week ஒன்ஸ் வந்து அதை மாற்றுற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லாட்டி லெமன் பீசஸ் கூட ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி அந்த மாதிரி வைக்கலை. ஜஸ்ட்டு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பொருளையுமே உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ இதாங்க என்னோடய ஃப்ரிட்ஜோட ஃபைனல் லுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. க்ளீன் பண்ணக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நார்மல் க்ளீனிங் பண்ணுவேன். 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிக்கிடுவேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் எப்படி என்னோட ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டீப் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to like, share, subscribe and comment my channel. Thank you so much for watching my video. Stay tuned for another video. Bye friends.